துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக போகுது. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? எண்டு கார்டு எப்போ தான் போடுவாங்க? ஏப்ரல் 2024 முதல், அதிலும் குறிப்பாக 22ஆம் தேதி முதல் சனியை விட்டு விலகி ராகுவுடன் இணையக்கூடிய செவ்வாயால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன என்று பார்க்கும்போது, துலாம் ராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்தோட அதிபதியாக இருக்கின்றாருங்க செவ்வாய். தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் திகழக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக ருண ரோக சத்ருஸ்தானமாகிய 6ல் ராகுவோடு இணைவது என்பது அமோகமான ஒரு வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றதுங்க. எனவே நிலைமை என்பது ரொம்ப மோசமாக இருக்குது. அதற்கு எண்டு கார்டே போடக்கூடிய ஒரு வகையில் ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் மிக வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகுவுடன் இணைந்து செவ்வாய் 6ஆம் இடமாகிய ருண ரோக சத்ருஸ்தானத்தை வலுப்படுத்த போகின்றாருங்க. அங்கு ஏற்கனவே ராசியினுடைய அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். புதனும் வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கின்றார். எனவே பல அதிரடியான மாற்றங்கள் என்பது நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு என்பதை கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் வராகி அம்மனுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த ஒரு நிமிடம் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் மனசில் நினச்ச அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். சரி, வாங்க நம்ம விட. பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகின்றாருங்க. செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வீரம் மிக்கவர்களாக பார்க்கப்படுகின்றனர். எந்ததொரு பணியை செய்தாலும் அதை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் ஈடுபடக்கூடிய ஒரு யோகம் என்பது இவர்களுக்கு உண்டுங்க. அப்படிப்பட்ட செவ்வாய் மிகவும் வலுவாக மனித வாழ்வில் பல்வேறு விதமான நன்மை தீமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகின்றார். ஏனென்றால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் என்பது நடைபெற வேண்டும் என்றால் அதில் மிக முக்கியமானவராக செவ்வாயினுடைய பங்கு உண்டுங்க. செவ்வாய் சாதகமற்ற இருந்தால் நிச்சயமாக சுப நிகழ்வுகளில் பல சிக்கலை சந்திப்பதற்கான ஒரு சூழல் என்பது உண்டு. அதிலும் குறிப்பாக 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல சிரமங்களும் சிக்கலும் அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. ஆனால் அதே வேளையில் செவ்வாய் மிகவும் வலுவாக 3, 6 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான ஒரு வளர்ச்சியும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நல்லதொரு முன்னேற்றமும் நிறைந்ததொரு சூழ்நிலை உருவாகும். செவ்வாய் ஜென்மத்தில் சஞ்சரித்தாலும் கூட நிச்சயமாக சில சிக்கல்கள் விலகும். அது மட்டுமல்லாது நடுநிலையான பலனை 5, 10 மற்றும் 9 ஆகிய இடங்களில் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றாருங்க. செவ்வாய் நவகிரகங்களிலே மிக முக்கியமான ஒரு கிரகமாக பார்க்கப்படுகின்றார். ஏனென்றால் சிறப்பு பார்வை என்பது குரு மற்றும் சனிக்கு தவிர மற்ற ஒரு கிரகத்திற்கு உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தாங்க. ஏனென்றால் குரு 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கின்றார். அதே போன்று சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்க்கின்றாருங்க. ஆனால் செவ்வாய் 4, 7, 8 ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக பார்க்கின்றார். செவ்வாய் மற்றும் சனியினுடைய பார்வை ஏற்படுவதால் கூட பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது உருவாகும். எனவே தான் செவ்வாயினுடைய அமைப்பு மட்டுமல்ல, செவ்வாயினுடைய பார்வையும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக சூரியன், சந்திரன், குரு ஆகிய கிரகங்கள் பார்க்கப்படுகின்றன. அதில் சூரியனும் குருவும் செவ்வாயை நட்பு கிரகமாக பார்க்கின்றன. சந்திரன் சமகிரகமாக பார்க்கின்றாருங்க. செவ்வாய் தனது பார்வையில் சமகிரகமாக சுக்கிரனையும் சனியையும் பார்க்கின்றாருங்க. சனி சமகிரகமாக செவ்வாயை பார்த்தாலும் சுக்கிரன் பார்த்தாலும் சனி தனது பார்வையில் செவ்வாயை பகை கிரகமாக தான் பார்க்கின்றார். எனவே தான் சனி செவ்வாயினுடைய இணைவோ அல்லது பார்வையோ சில சிக்கலை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழல் உண்டுங்க. அது மட்டுமல்லாது செவ்வாய் பகை கிரகமாக புதன் ராகு கேதுவை பார்க்கின்றார். ஆனால் புதன் சமகிரகமாக செவ்வாயை பார்க்கின்றாருங்க. ராகு கேதுவினுடைய பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் பார்க்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட வேலையில் இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. இதற்கு ஒரு முடிவே இல்லையா? எண்டு கார்டு எப்போ தான் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நிச்சயமாக அதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது சற்று குறைவாக தான் உள்ளது. ஏனென்றால் அடுத்தது ஒரு 45 நாட்களுக்கு சனியை விட்டு விலகிய செவ்வாய் ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்க போகின்றாருங்க. பொதுவாகவே சனி செவ்வாயினுடைய இணைவு என்பது மிகப்பெரிய அளவில் சிரமம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அதை விட 2 பகை கிரகமாக
இருக்கக்கூடிய ராகு செவ்வாயினுடைய இணைவால நிச்சயமாக சற்று சிரமம் குறைந்தாலும் கூட சில தொல்லைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்கனவே இயல்பான ஒரு சூழ்நிலையாக நல்லதொரு தருணங்களாக பல விஷயங்கள் அமைகிறதே தவிர மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான ஒரு சூழல் என்பது உருவாகவில்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றாருங்க. எனவே இப்படிப்பட்ட ஒரு வேளையில் ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது என்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகின்றாருங்க. ஆனால் அதே வேளையில் ராகு அங்கு சஞ்சரிக்கும் போது சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றாருங்க. புதன் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கின்றார். எனவே சுக்கிர மங்கள யோகம் மிகச்சிறப்பாக கிடைக்கப் போகின்றது. ஆனால் அது வெகு நாட்களுக்கு அல்லங்க. 25ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் மேச ராசிக்கு மாறிவிடுவாருங்க. எனவே மிக குறுகிய நாளில் சுக்கிர மங்கள யோகமும் புத சுக்கிர யோகமும் மிக வலுவாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளதால் நிச்சயமாக சனியோடு இணைந்து சஞ்சரிப்பதை விட சில சிரமம் என்பது குறைவதற்கான ஒரு யோகம் உண்டுங்க. ஆனால் செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய இணைவால் முற்றிலுமாக சிரமம் குறைந்து விட்டது என்று சொல்லிவிட முடியாதுங்க. எனவே அடுத்தது ஒரு 45 நாட்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் தான் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது என்பதை வீரத்தினோட விளைநிலமாக கொண்ட செவ்வாய் உறுதிப்படுத்துகின்றாருங்க. ஆனால் அதே சமயம் செவ்வாயினுடைய சஞ்சார அமைப்பு மற்றும் செவ்வாயினுடைய பார்வையின் காரணமாக பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான ஒரு யோகமும் உண்டுங்க. விவசாயத்துறையினுடைய அதிபதியாகவும் பார்க்கப்படுகின்றாருங்க. அப்படிப்பட்டவர் மிக வலுவாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான ஒரு யோகத்தையும் தசாபுக்திகள் வலுவாக இருந்தால் இது ஒரு தருணத்தில் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றாருங்க. பல்வேறு வகையான தடைகள் சூழ்ந்திருந்தாலும் அவற்றை விலக்கி நல்லதொரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றாருங்க. செவ்வாயினுடைய உச்ச வீடாக மகர ராசியும் நீச்ச வீடாக கடகராசியும் ஆட்சி வீடாக மேசம் விருச்சக ராசியும் பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் செவ்வாய் சகோதர காரகன், பூமி காரகன், மங்கள காரகன், உத்வேக காரகன் என பல்வேறு விதமான பணிகளில் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக வலுவாக செலுத்துகின்றாருங்க. எனவே அவர் சனியை விட்டு விலகுவதால் நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் நல்லதொரு மாற்றம் என்பது கிடைப்பதற்கான ஒரு யோகம் உருவாகியுள்ளது. ஆனால் முழுமையாக விலகுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இன்னும் 45 நாட்களுக்கு பிறகு மிக வலுவாக கிடைக்கப் போகின்றது என்பதை உறுதிப்படுத்துகின்றாருங்க. எனவே இந்த ஒரு தருணத்தில் நிச்சயமாக சனியை விட்டு விலகிய செவ்வாயினுடைய அமைப்பின் காரணமாக சிரமம் வெகுமளவில் குறைகின்றது. ஆனால் முடிவே இல்லாத வகையில் முடிந்து விட்டது என்று சொல்லிவிட முடியாதுங்க. சில சிரமங்கள் ராகுவுடன் இணைந்திருப்பதால் ஏற்படுங்க. இப்படி செவ்வாயினுடைய அமைப்பு என்பது இருக்க குடும்பம், உத்தியோகம், தொழில், விவசாயம், பெண்மணிகள் என அனைவருக்குமே எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக 6ஆம் இடமாகிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வது என்பது நிச்சயமாக மிகவும் பலப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றதுங்க. எனவே இந்த ஒரு தருணத்தில் ருணரோக சத்துருஸ்தானம் பலம் பெறுவதால் பொருளாதார ரீதியான திருப்திகரமான முன்னேற்றம் என்பது நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் நிச்சயமாக உருவாகின்றது. அது மட்டுமல்லாது செவ்வாயினுடைய சுப பார்வை என்பது பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகின்றது. அதிலும் குறிப்பாக ஜென்மராசிக்கு செவ்வாயினுடைய பார்வை என்பது அஷ்டம பார்வை கிடைப்பதால பாதிப்புகள், தோஷங்கள் வெகுமளவில் குறைந்து சுக்கிரமங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த ஒரு வேளையில் பல்வேறு விதமான நன்மையும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் பல சுப நிகழ்வுகளை துலாம் ராசிக்காரர்கள் தடையில்லாமல் நடத்துவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. மேலும் 9 மற்றும் 12 ஆகிய இடங்களையும் பார்க்கின்றாருங்க. பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தையும் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தையும் பார்ப்பதன் காரணமாக நிச்சயமாக செவ்வாயினுடைய அமைப்பின் காரணமாக விரய செலவுகளாக சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான ஒரு யோகம் உண்டுங்க. தொழிலில் முயற்சி செய்தாலே லாபம் என்பது நிறைந்து கிடைக்கும். சற்று அலைச்சல் என்பது அதிகரித்தாலும் கூட கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் உண்டுங்க. கடன் சுமை என்பது குறைவதற்கான ஒரு யோகம் இந்த ஒரு தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கின்றது. ஆரோக்கிய தொல்லை முற்றிலும் குறைவதற்கான நல்ல பல வழிகளும் சந்தர்ப்பங்களும் இந்த ஒரு தருணத்தில் நிறைந்து கிடைக்கின்றது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகின்றாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதியதொரு முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் லாபத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான ஒரு யோகம் உண்டுங்க. பல்வேறு வகைகளில் அலைச்சல் சிரமங்கள் விலகி வெற்றிக்கான நல்ல பல செய்திகள் இனிமையாக கிடைப்பதற்கான ஒரு யோகம் இந்த ஒரு தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கின்றது. அது மட்டுமல்லாது மிக வலுவாக பல கிரக நிலைகள் சஞ்சரிக்கும் போதும் செவ்வாய் மிக வலுவாக ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம், ஆடை, ஆபரண
சேர்க்கை வாங்குவதற்கான ஒரு யோகம் இந்த ஒரு தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கின்றது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க. அது மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பிலும் சிறந்ததொரு முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த ஒரு தருணத்தில் மிகவும் சிறப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க செவ்வாய். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான பணிகளை சிறப்பாக கையாளுவதற்கான ஒரு யோகம் உண்டுங்க. ஏனென்றால் மிக விரைவில் சப்தமஸ்தானத்தில் குரு நுழைய இருக்கின்றார். இந்த வேளையில் சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் வெற்றி கிட்டும். மங்களக்காரகன் மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற ராசியினுடைய அதிபதியுடன் இணைந்து உச்ச சுக்கிரமங்கல யோகத்தை மிகவும் வாரி வழங்குவதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் மிகச் சிறந்ததொரு முறையில் கை கொடுங்க. மாணவர்களுடைய கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டு. அனைத்து விதமான பணிகளையும் ராகுவுடன் இணைந்தாலும் கூட நிலைமை என்பது ரொம்ப மோசமாக போகின்றது என்றதொரு நிலையில் மாற்றத்தை சந்திப்பதற்கான ஒரு யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகின்றாருங்க. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தது அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்லது.